ஸோ இன்னைக்கு உங்க பிசினஸ இன்னொரு மைல்ஸ்டைலுக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு மேட்சிங் கிளப் இன்சென்டிவ வெஸ்டீஜ் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் பத்தி நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் பத்தி நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ நிறைய அப்டேட்ஸும் இதுல இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் நம்ம கிளாரிட்டியா இதை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்சிங் கிளப் அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்சிங் கிளப்பை எப்படி சார் குவாலிஃபை பண்றது? அப்போ மேட்சிங் கிளப்னா என்ன? அப்போ மேட்சிங் கிளப்போடைய பாயிண்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, நியூ ஜாயினிங் பிவியை தான் நம்ம மேட்சிங் கிளப் பிவின்னு சொல்றோம். அப்ப எம்பி அப்படிங்கிறது மேட்சிங் பாயிண்ட். அப்போ ஒவ்வொரு நியூ ஜாயினிங்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிவியும் நமக்கு மேட்சிங் கிளப் பிவியா இருக்கும். ஸோ இது எப்படி சார் நான் குவாலிஃபிகேஷன் ஆகுறது அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மளுடைய வெஸ்டீஜ்ல 2 ஜூன் 2026க்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 5 to 16% இருந்தா 40 பிவி நீங்க பில் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த மேட்சிங் கிளப்புக்கு குவாலிஃபை ஆயிருவீங்க. ஸோ ரொம்ப கிளியரா சொல்றேன், நீங்க 2 ஜூன் 2026 இதற்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த 40 பிவியை பண்றது மூலியமா நீங்க என்ன பண்ண முடியும், இந்த மேட்சிங் கிளப்குள்ள குவாலிஃபை ஆக முடியும். அண்ட் செகண்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், பிரான்ஸ் டேரக்டர்ல இருந்து டபுள் யூனிவர்சல் கிரவுன் டேரக்டர் வரைக்கும் 100 பிவி பில் பண்ணும்போது நீங்க இந்த மேட்சிங் கிளப்புக்கு குவாலிஃபை ஆகுறீங்க. அப்ப இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி சார் இது ஆல்ரெடி வெஸ்டீட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கான கிளாரிபிகேஷன். இவ 2 ஜூன் 2026க்கு அப்புறம் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவர் 300 பிவிய எப்போ கிராஸ் பண்றாரோ அப்பதான் அவர் என்ன ஆவாரு, மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு குவாலிஃபை ஆவாரு. ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷனுக்கான கண்டிஷன்ஸ். அப்போ இந்த மேட்சிங் கிளப்போட பே அவுட் எப்படி சார் வரும் அப்படின்னா, இது வீக்லி பேசிஸ்ல வரும். ஆனா அதுக்கு வாரம் வாரம் பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுமானா அப்படி கிடையாது. உங்க மொபைல் அப்ளிகேஷன்ல நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும், இந்த குவாலிஃபிகேஷனை ஆப்லையும் நம்ம வெப்சைட்லையும் நம்ம ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம செக் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு பேமெண்ட் நமக்கு கிரெடிட் ஆயிருக்கோ அதை டோட்டலா கால்குலேட் பண்ணி டோட்டல் பேமெண்டா நமக்கு 10ஆம் தேதி வரக்கூடிய பேமெண்ட்லயே இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் நமக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு மினிமம் மேட்சிங் கிளப் கிரைட்டீரியா என்ன சார் அப்படின்னா, 300 பிவி இஸ் டு 300 பிவி. இது ஒரு மேட்சிங் கிளப் சொல்றாங்க. இட்ஸ் மீன்ஸ் 300 பிளஸ் 300 ஒரு பேர் நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு மேட்சிங் அங்க பேர் ஆகுது. இந்த மேட்சிங் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 300% மேட்சிங் பிவிய நம்ம மேட்சிங் பாயிண்ட்ஸா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ அடுத்தது இன்னைக்கு வீக்லி கட் ஆஃப் எவ்வளவு சார், அதிகபட்ச கேப்பிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்சிங் அப்படிங்கிறது 300:300. இது ஒரு மேட்சிங் பேர் சொல்றோம். இப்படி ஒரு வாரத்துக்கு எத்தனை மேட்சிங் பண்ணலாம்னா 100 பேரை மேட்சிங் பண்ணலாம். ஒரு பேர் மேட்ச் பண்ணா அதுக்கு 900 மேட்சிங் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு பேர் மேட்ச் பண்ணா 900 மேட்சிங் பாயிண்ட் கிடைக்கும். நீங்க அதிகபட்சமா ஒரு வாரத்துல 100 பேரை மேட்ச் பண்ணா, அப்ப 100 பேரை மேட்ச் பண்ணீங்கன்னா அதிகபட்சமா 900 into 100 அப்படின்னா உங்களால 900, இட்ஸ் மீன்ஸ் 90,000 மேட்சிங் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட கிரைட்டீரியாவா இன்னைக்கு வெஸ்டீஜ் கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸை இப்ப பார்க்கலாம். இந்த கால்குலேஷன் எப்படி நடக்குது, இந்த கால்குலேஷனை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயங்களை நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், கிளியரா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகே, ஸோ நம்மளோட இப்போ ராஜன் சாரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராஜன் சாரோட இதோட கிளாரிஃபிகேஷன் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்சிங் கிளப்பை எப்படி சார் கால்குலேட் பண்றது? ஸோ ரொம்ப தெளிவா ரெட்ல கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க.
மேட்சிங் பாயிண்ட் தான் நம்ம எம்பின்னு சொல்றோம். இந்த எம்பின்னு சொல்லக்கூடிய மேட்சிங் பாயிண்டோட கன்வர்ஷன் ரேட் என்ன அப்படின்னா, ஒரு மேட்சிங் பாயிண்ட் ஈக்குவல் டு 1 ரூபின்னு கம்பெனி வச்சிருக்காங்க. அப்போ அதிகபட்சமா நீங்க எத்தனை பேர் மேட்ச் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னா 100 பேர் மேட்ச் பண்ணலாம். ஒரு பேருக்கு 900 அப்படின்னா 100 பேருக்கு 90,000 ரூபாய். இதான் ஹையஸ்ட் இன்கமா கேப்பிங் இனி கம்பெனி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா மேட்சிங் நடந்த பிவி என்ன ஆகும் அப்படின்னா ஃபிளஷ் அவுட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் மேட்சிங் பிவிக்கான கேல்குலேஷன். இது ரொம்ப கிளியரா அப்புறம் 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 300:300 அப்படிங்கிற ஒரு மேட்சிங் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு 300% ஆஃப் மேட்சிங் பிவி 900 பிவி எம்பி நடக்கும். அப்போ 300 ஒரு மேட்ச் அப்படிச்சு அப்படின்னா 300 into 3 it is 900 MP மேட்சிங் பாயிண்ட். அப்ப 900 மேட்சிங் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 1 ரூபாய். அப்போ 900 rupees ஒரு மேட்சுக்கு நமக்கு பே அவுட்டா கிடைக்கும். ஸோ இது இந்த மேட்சிங் கிளப்புக்கான கான்ஸ்டன்டான ஒரு கேல்குலேஷன். இது கம்பெனி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஃபிக்ஸிங் கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிள். 300 ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேருக்கு 900 மேட்சிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. அப்ப 900 மேட்சிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு மேட்சிங் பாயிண்ட் 1 ரூபாய். அப்ப 900 மேட்சிங் பாயிண்ட் 900 rupees நமக்கு இன்கமா கிடைக்கும். இதுதான் பேசிக். இந்த பேசிக்ல நீங்க கிளாரிட்டியா இருக்கீங்க அப்படின்னா இந்த என்டையர் மேட்சிங் ரொம்ப சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை இன்னும் கிளாரிட்டி பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை கிளியரா பாருங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 6 லைன் இருக்கு. இந்த 6 லைன்லயும் நான் காமிச்சிக்கக்கூடியது என்ன பிவி அப்படின்னா நியூ ஜாயினிங் பிவி. உங்களுக்கு கீழே இன்னைக்கு நியூ ஜாயினிங் பிவி இப்படி நடந்திருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இன்னைக்கு இந்த 6 லைன்ல எந்த லைன்ல நியூ ஜாயினிங் அதிகமா நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிங்கிற லைன்ல தான் 300 பிவி நியூ ஜாயினிங் நடந்திருக்கு. எல்லா லைனை விட இந்த பி லைன்ல தான் 300 பிவி நடந்திருக்கு. அப்ப இந்த 300 பிவி என்ன ஆகும் அப்படின்னா ஏங்கிற சைட்ல வந்துடும். ஏங்கிற சைட்ல இருந்து எவ்வளவு பிவி ஆயிருக்கு, பிங்கிற லைன் மூலியமா 300 பிவி கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிற லைன்ல ஹையஸ்ட் பிவி எங்க வந்துச்சோ அதை எடுத்துக்கிச்சு ஏ சைடுங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மீதி 5 லைன்லையும் எவ்வளவு பிவி நடந்திருக்கோ அந்த பிவி நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைன் பிவியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப நம்மளுடைய ஏ சி டி இ எஃப் இந்த லைன்கள் வந்து மொத்த பிவி எவ்வளோ 500 பிவி. ஹையஸ்ட் பிவியை ஒரு சைட்ல எடுத்துக்கிச்சு, ரெஸ்ட் ஆஃப் த லைன்ல இருக்க பிவியை இன்னொரு சைட்ல எடுத்துக்கிச்சு. இந்த 2 சைட்ல எடுத்துருச்சு அப்படின்னா இப்ப இந்த 2 சைட்ல எத்தனை 300 செட் பேர் வந்து மேட்ச் ஆயிருக்கு. இந்த பேர் மேட்சிங் அப்படிங்கிறது ஒன்னு 300 இல்ல 600 900 இப்படி அடிப்படையில தான் எடுத்துக்கு. அப்ப இங்க எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேட்சிங் ரேஷியோ 1:1 தான் இருக்கு. அப்ப 300:300 ஒரு பேர் மேட்ச் ஆகுது. அப்ப ஒரு பேர் மேட்ச் ஆச்சுன்னா மேட்சிங் பாயிண்டோட கால்குலேஷன் படி நமக்கு 900 rupees கிடைக்கும். ஓகே, அப்ப 900 rupees கிடைச்சிருச்சு அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் எவ்வளவு பிவி ஆகுது அப்படின்னா ஏ சைட்ல 0 கேரி ஃபார்வர்ட் ஆகுது, ரெஸ்ட் ஆஃப் த லைன்ல 200 பிவி கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சோ இது எப்படி சார் கேரி ஃபார்வர்ட் ஆகுச்சு? ரொம்ப சிம்பிள், பிரசன்டேஷனை கிளியரா பாருங்க. ஏ சைட்ல எவ்வளவு பிவி வந்துச்சு நமக்கு ஹையஸ்ட் பிவி 300, மேட்சிங்க்கு எவ்வளவு பிவி போச்சு 300. அப்ப 300 பிவி ஃபிளஷ் அவுட் ஆயிடும். அப்ப ரிமைனிங் பிவி எவ்வளவு இருக்கு 0. கிளியர்? ஏ சைட்ல கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 500 பிவி இருந்துச்சு. அப்போ பி இல்லாம மற்ற 5 லைனை சேர்க்கும்போது 500 பிவி இருந்துச்சு. இப்போ மேட்சிங் ரேஷியோல எவ்வளவு பிவி ஆச்சு, ஒரு பேர் மேட்ச் ஆச்சு. அப்ப 300 பிவி என்ன ஆயிரும் 500 பிவில ஃபிளஷ் அவுட் ஆயிரும். அப்போ 500 பிவில 300 பிவி ஃபிளஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா கேரி ஃபார்வர்ட் எவ்வளவு ஆகும் 200 பிவி கேரி ஃபார்வர்ட் ஆகும். இவ்வளவுதான் சார் சிம்பிள் மேட்சிங் கால்குலேஷன். திஸ் இஸ் த பேசிக் ஒன். ஐ ஹோப் நிறைய பேருக்கு இப்போ கிளாரிட்டியா புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளே போதும், இப்படிதான் இந்த மேட்சிங் பாயிண்ட்டுக்கான கால்குலேஷன் நடக்குது. ஸோ இந்த மேட்சிங் பாயிண்டோட கால்குலேஷன் நீங்க எல்லாம் கிளியரா பார்த்துருப்பீங்க.
அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதுக்குங்கிறதையும் வரக்கூடிய ஸ்லைட்ல கிளியரா பாருங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கவங்களுக்கு இது கிளியர் ஆகும். ஒரு நியூ ஜாயினிங் நடக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்பர் 1. அந்த நியூ ஜாயினிங் என்ன பண்றாரு அப்படின்னா, மல்டிபிள் இன்வாய்ஸ்ல அவர் 300 பிரி கொண்டு வராரு. அப்ப மல்டிபிள் இன்வாய்ஸ்ல 300 பிரி ஒருத்தர் நியூ ஜாயினிங்ல வந்து அவர் யாரு? அவர் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு குவாலிஃபை ஆயிடுவார். மேபி அவர் மல்டிபிள் இன்வாய்ஸ்ல ஒரு மாசம், 2வது மாசம், 3வது மாசத்துல கூட 300 பி பண்ணி என்ன பண்ணலாம்? மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் ஆகலாம் அவர். ஓகேயா? அவர் எப்போ 300 பி வராரோ அவர் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு குவாலிஃபை. ஓகேயா? ஆனா இப்ப ரொம்ப கிளியரா பாருங்க. எக்ஸாம்பிள் 2. ஒரு நியூ ஜாயினிங் 300 பிவில வராரு, மல்டிபிள் இன்வாய்ஸ் பண்றாரு, ஆனா சிங்கிள் மந்த்ல பண்றாரு. சிங்கிள் மந்த்ல பண்ணா அவருக்கு என்ன கிடைக்குங்கிறத கிளியரா பாருங்க. சிங்கிள் மந்த்ல பண்ணும்போது மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு அவர் குவாலிஃபை ஆகிறாரு. அதே நேரங்கள்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதத்துடைய 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளேயே அந்த நியூ ஜாயினர் 300 பி பில் பண்ணிட்டாரு. அப்ப 2ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ள அவர் பில் பண்ணிட்டாரு. என்ன ஆயிரும் அவருக்கு? 2 சிஎன்சிக்கு அவர் எலிஜிபிள் ஆயிராரு. ஓகேவா? இதை தாண்டி அவரு என்னவா மாறுவாரு அப்படின்னா, ஒரே மாசத்துல 300 பி பண்றதுனால அவர் 8% ஃபாஸ்டாக் பின்னும் அடுத்த மாசம் சாம்பியன்ஸ் டேல அவருக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஃபாஸ்டாக்கு அவருக்கு வர வேண்டிய 1.5% மீன்ஸ் 750 ரூபாய் வவுச்சரும் அவருக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம அவருக்கு ஜாயினிங் ஆஃபரும் உண்டு. அப்புறம் ஒரு நியூ ஜாயினரை நீங்க 300 பி பண்ண வைக்கும் பொழுது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா, அவரை சிங்கிள் மந்த்லயே பண்ண வைக்கும் பொழுது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவருக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். அப்போ ஒரு நியூ ஜாயினரை நம்ம சிங்கிள் மந்த்ல பண்ண வைக்கிறது மூலியமா இவ்வளோ பெனிஃபிட்ஸையும் அந்த நியூ ஜாயினருக்கு நம்ம தர முடியும். இதை ரொம்ப கிளாரிட்டியா நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ இதுவும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான ஆன்சர் இங்க இருக்கு. ஒரு நியூ ஜாயினர் அவர் செல்ஃப்ல 100 பிவி பண்ணிட்டாரு. எப்ப பண்ணாரு சார் அப்படின்னா, அவர் சேர்ந்து ஒரு வாரத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் ஒரு வாரத்துல பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் வீக் என்ன பண்றாருன்னா, அவரு கீழே 2 பேரை கொண்டு வராரு. 2 பேரும் 300 பிவி 2 லைன்ல வராங்க. இப்ப 300 பேவி அவர் கீழே நியூ ஜாயினர் 2 பேர் வராங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அங்க ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவர் மேட்சிங் பாயிண்ட் எவ்வளவு கிடைக்கணும்? 900 மேட்சிங் பாயிண்ட் 900 ருபீஸ் இன்சென்டிவ் கிடைக்கணும். கிடைக்குமான்னு கேட்டா இல்ல, நோ, அவருக்கு கிடைக்காது. ஏன் சார் கிடைக்காது அப்படின்னா, அவர் என்ன பண்ணல? 300 பிவியை கிராஸ் பண்ணல. அவரு 300 பிவி எப்போ கிராஸ் பண்றாரோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நியூ ஜாயினிங் தான் அவருக்கு என்னவா போகும்? மேட்சிங் கிளப் இன்சென்டிவா போகும். ஸோ ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்க அவர் என்ன பண்ணல? அவர் 300 பி வரல. அவர் எப்போ 300 பி வந்து எலிஜிபிள் ஆகிறோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் கிடைக்கும். நிறைய பேர் யோசிக்கலாம், சார் நான் போட மறந்துட்டாரு, இப்போ 100 பிவி வந்து பண்ணி அவருக்கு 2 பேர் ஜாயின் வச்சுட்டாரு, 100 பிவி பண்ணது எனக்கு தெரியல சார், அவருக்கு தெரியல, மறந்துட்டாரு. இப்போ 200 பிவி பண்ணி 900 எடுக்க முடியுமா? முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே? அப்போ இதை ஏன் இவ்வளவு கிளாரிட்டியா சொல்றேன்னா, நீங்க அஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் நியூ ஜாயினிங் வரும்பொழுது அவர் 300 பிவியை கிராஸ் பண்ண வைக்க வேண்டியதும் அதை கவனிக்க வேண்டியதும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குங்கிறத இந்த இடத்துல தெளிவா சொல்றேன். ஓகே? அண்ட் நம்மளுடைய ஓல்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இப்போ அவர் என்ன பண்றாரு? செல்ஃப்ல 100 பிவி பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் அவருக்கு கீழே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேர் வந்துருச்சு. 2 லைன்ல நியூ ஜாயின் நடந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? அவர் ஒரு வாரத்துக்குள்ள அந்த நியூ ஜாயினிங் பேர் வந்து ஒன்று கிடைச்சிருச்சு. அப்போ மேட்சிங் கிளப் போனஸ் அவர் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் சார் இவர் கிடைக்காது? இவர் ஓல்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, ஏன் சார் அவர் கிடைக்காது அப்படின்னா, அவரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேஷனை பண்ணி முடிக்கல. அதுக்காக தான் கம்பெனி கிளியரான ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கு. ஒன் டைம் ஆக்டிவேஷனை பண்ணா மட்டும்தான் நீங்க மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. இதுதான் ரொம்ப கிளியரா இந்த போஸ்டர்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ஆக்டிவேஷனுக்கு என்ன சார் பண்ணணும்? 5ல இருந்து 16% இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களோட கிரைட்டீரியாவுக்கு 20 பிவியும் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு தனியா 40 பிவியும் பண்ணணும். அவரு
20 + 40 பண்ணாதான் அவர் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள். அவர் 20 பிவி மட்டும் பண்றாரு சார், 40 பிவியை மறந்துட்டாருன்னா அவர் எப்போ 40 பிவி பண்றாரோ அப்பதான் மேட்சிங் கிளப்புக்கு எலிஜிபிள். அவர் எப்போ பண்றாரோ அப்ப இருந்து நடக்கக்கூடிய நியூ ஜாயினிங்கான பிவி தான் அவர் மேட்சிங் கிளப் இன்சென்டிவா வரும். ஸோ இதே தான் பிரான்ஸ் டாக்டர் இருந்து டைமண்ட் டாக்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல கிரைட்டீரியாவை கம்ப்ளீட் பண்றதுக்கு இட்ஸ் மீன்ஸ் லெவல் இன்கம் லெவல் கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்றதுக்கு 40 பிவி பண்ணணும். அது இல்லாம செப்பரேட்டா மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு 100 பிவி பண்ணணும். அண்ட் யூசிடி டிசிடி டியூசிடி அவங்க லெவல் கிரைட்டீரியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 300 பிவி பண்ணணும். தென் அதோட மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு 100 பிவி பண்ணணும். இந்த ஒன் டைம் ஆக்டிவேஷன் பிவி தான் உங்களுக்கு இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கரெக்டாக இந்த போஸ்டர் மூலியமா பார்த்து கிளாரிஃபை பண்ணுங்க. கிளியரா? ஸோ இதுல அடுத்த கட்ட இன்ஃபர்மேஷனா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் நியூ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒருத்தர் நியூ ஜாயின்ல வந்தார். அவரை நம்ம 200 பிவி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பில் பண்ணிட்டார். ஓகே. அண்ட் அவருக்கு இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் பத்தி நம்ம புரிய வச்சோம், அதர் பெனிஃபிட்ஸை பத்தி புரிய வச்சோம். அவர் செகண்ட் இன்வாய்ஸ்ல என்ன பண்ணார்னா மறுபடியும் 200 பிவி போட்டார். இப்போ 200 + 200 400 பிவி ஆயிடுச்சு. அவர் மேட்சிங் கிளப்புக்கு இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள், குவாலிஃபைட். ஆனா இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த 400 பிவியும் உங்களுக்கு மேட்சிங் கிளப் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிரும். இது ஏன் சார் அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணாது அப்படின்னா இன்வாய்ஸை ரெண்டா பிரிக்க முடியாது. நீங்க இன்வாய்ஸை ரெண்டா பிரிக்கல அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் பிவி என்ன ஆயிரும், மேட்சிங் கிளப்புக்கான பாயிண்ட்ஸா உள்ள போயிரும். அப்போ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் இப்ப எக்ஸாம்பிள் 2 சொல்றேன், சேம் இதே சினாரியோவை சொல்றேன், எக்ஸாம்பிளோட சினாரியோவை அதை ரொம்ப கிளியரா வந்து நீங்க பாருங்க. ஓகே. ஸோ அதை கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங், க்ரௌனை மட்டும் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ க்ரௌன் போஸ்டர் இருக்கிறத பார்த்துக்கோங்க. க்ரௌன் டேரக்டர் என்ன பண்ணணும்னா 100 பிவி அவங்களோட லெவல் கிரைட்டீரியாவுக்கு பண்ணணும். அதே டைம் ஒன் டைம் ஆக்டிவேஷனுக்கு 100 பிவி பண்ணணும். ஸோ இது ரொம்ப கிளியரா நம்ம போஸ்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சினாரியோ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சினாரியோவில் ஒரு நியூ ஜாயினர் வந்துட்டார், 200 பிவி பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ்ல. மறுபடியும் நம்ம அதர் பெனிஃபிட்ஸ்லாம் பேசிட்டோம். மறுபடியும் ரெண்டாவது இன்வாய்ஸ்ல 200 பிவி பண்ணிட்டாரு. 400 பிவிக்கு மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் எலிஜிபிள், அதர் பெனிஃபிட்ஸ் எலிஜிபிள். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன ஆயிருந்தா இந்த 400 பிவியும் மேட்சிங் கிளப் பாயிண்ட்டுக்கு போயிடும். இது எப்படி சார் அப்படின்னா ஏன்னா சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இன்வாய்ஸ்க்குள்ள நடந்த பிவிஸை டிவைட் பண்ண முடியாது, இன்வாய்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். இது இதுக்காக, இது இதுக்காக, இது மேட்சிங் கிளப்புக்காக, இது ரீபர்ச்சேஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ அதான் எக்ஸாம்பிள் நம்பர் 2ல கிளியரா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ்ல ஒரு நியூ ஜாயின் 200 பிவிக்கு வந்துட்டாருன்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் இன்னும் 100 பிவி பண்ணா மேட்சிங் கிளப்புக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அப்போ மேட்சிங் கிளப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட 200 பிவி போடுற மறுபடியும் பில் அப்படின்னா சார் வெயிட் சார், செகண்ட் இன்வாய்ஸ் 100 பிவிக்கு பண்ணிக்கோங்க, அந்த 200 100 பிரிச்சு பண்ணிக்கோங்க. தென் டோட்டலா 300 பிவி ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் என்னவா எடுத்துக்கும், மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு குவாலிஃபைட் எடுத்துக்கும். நீங்க 300 பிவி பண்ணீங்க, மேட்சிங் கிளப் பாயிண்ட் 300 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிவி இருக்கக்கூடிய அவர் பண்ணு நினைக்கிற 100 பிவியை 3வது இன்வாய்ஸா போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரீபர்ச்சேஸ்க்குள்ள வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான அப்டேட் அண்ட் கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய விஎம்சி மெம்பர் அண்ட் பிராண்ட் அம்பாசிடர் மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிறைய சந்தேகங்களை அவர் தீர்க்க இருக்காரு. ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் சார். ஸோ ஐ டேக் ஓவர் த செக்ஷன் டு மிஸ்டர் விஎம்சி ஆர்.எஸ். ராஜன் சார். வெல்கம் சார். வெல்கம். வெரி வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க சார், என்னென்ன கேள்விகள்? சார் இப்போ என்கிட்ட காமன் கொஸ்டின்ஸ் எல்லாரோட கேள்வியா நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன் சார். இப்போ நான் மேட்சிங் கிளப்புக்கு எலிஜிபிள் ஆகணும், அதுக்கான கிரைட்டீரியா என்ன சார்? மேட்சிங் கிளப்புக்கு கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு விதம், ரெண்டு கேட்டகரி. ஒன்று நம்மளுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னாடி கிரீன் ஐடி ஆனவங்க. இன்னொரு கேட்டகரி ஜூன் 2க்கு அப்புறம் ஜாயின் ஆகி கிரீன் ஐடி எடுத்தவங்க.
ஸோ முன்னாடி ஆனவங்க அந்த டேபிளில் காமிச்ச மாதிரி அந்த ஆக்டிவேஷன் ப்ளஸ் செக்குக்கு உண்டானது செஞ்சாக்கா அவங்க மேட்சிங் கிளப்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய 16% வரைக்கும் இருக்கிறவங்க 40 பிவி பண்ணணும். அதே பிரான்ஸ் அண்ட் அபோவ் அது யாராக இருந்தாலும் சரி அப் டு டியூசிடி வரைக்கும் மேட்சிங்காக 100 பிவி பண்ணணும். ப்ளஸ் செக் எலிஜிபிலிட்டிக்காக அவங்க லெவலில் என்னவோ அந்த இது அவங்க பண்ணணும். அடுத்தது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய பர்மனன்ட் லெவல் ஃபார் மேட்சிங் கிளப்புக்கு பிரான்ஸ் டு டியூசிடி, நீ இந்த மாதம் என்ன குவாலிஃபை ஆகிறது கணக்கு கிடையாது. உன்னுடைய பர்மனன்ட் லெவலுக்கு பிரான்ஸாக இருந்தால் அல்லது டியூசிடியாக இருந்தால் மேட்சிங் கிளப்புக்கு 100 பிவி பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செக் எலிஜிபிலிட்டிக்கு உங்கள் செல்ஃப் பிவி அந்த மாதம் நீங்கள் என்ன லெவல் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான பிவியை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரான்ஸ் டு டைமண்ட் 40 பிவி செக்கு. நீங்கள் டியூசிடியாக இருக்கலாம், இந்த மாதம் நான் டைமண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறேன்னா என்னுடைய செல்ஃப் பிவி 40 பிவி. அண்ட் அதே மாதிரி இது மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக கிளாரிஃபை ஆகிக்கோங்க. டியூசிடி 300 பிவி பண்ணணும் பர்மனன்ட் லெவல். பட் இந்த மாதம் நான் டைமண்ட், அப்போ உங்கள் செல்ஃப் பிவி அந்த டைமண்டுக்கு என்னவோ அது பண்ணால் போதும். இது ஒரு பக்கம். இன்னொரு கிளாரிஃபிகேஷனையும் கொடுத்துட்றேன். டிசிடி, யூசிடி, டிசிடி, டியூசிடிக்கு புது குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 8 லெக்கில் யூசிடிக்கு 2001 இருக்கணும், அண்ட் 5 லெக்கில் எல்ஓபி இருக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் ஜூன் மாதத்துலேருந்தே இல்லை, இட் ஒன்லி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செப்டம்பர். உங்களுக்கு 3 மாதம் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்குறாங்க. இந்த மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதமும் பழைய குவாலிஃபிகேஷன் ஃபார் யூசிடி, டிசிடி, டியூசிடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது பார்த்துக்கணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி மேட்சிங் கிளப்புக்கு பர்மனன்ட் லெவல் பிரான்ஸ் டு டியூசிடி 100 பிவி பண்ணி ஆகணும். செல்ஃப் பிவி நீ என்ன லெவலோ அதை பண்ணி ஆகணும். கிளாரிஃபை பண்ணுறேனா சார்? எஸ் சார், மோர் கிளாரிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. பர்மனன்ட் லெவல் நீங்க இந்த போஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மேல பர்மனன்ட் லெவல்னு கொடுத்துருப்பாங்க. அதை சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க என்ன லெவல் பர்மனன்ட்டோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லெவல் கிரெடிட்டுக்கான பிவியை நீங்க பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிரவுன் டேரக்டர் சார், பட் இன்னைக்கு டைமண்ட் டேரக்டரா இருக்கேன்னா நான் 40 பிவி பண்ண முடியுமானா முடியாது. பிகாஸ் யூ ஆர் த கிரவுன் டேரக்டர் பர்மனன்ட் லெவல். அப்போ நீங்க 100 பிவி தான் என்ன பண்ண முடியும், உங்க லெவல் கிரைட்டீரியாக்கு பண்ண முடியும். பிளஸ் 100 பிவி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். எஸ் சார், நான் யாரோ ஒருத்தர் இந்த மாதம் நான் குவாலிஃபைடு. ஓகே சார். அங்கே தான் 40 பிவி வருது. ஓகே ஒரு மேட்சிங்க்கு 40 பிவி அங்கே தான் வருது. எஸ் சார். ஓகேங்களா? அப்போ நான் 40 பிவி பண்ணால் போருமானா நோ. ஏன்னா ஏன்னா இந்த மேட்சிங் இன்சென்டிவ்க்குள்ளே வர்றது ஒன் டைம், எவ்ரி மந்த் கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஒன் டைம். இப்போ இந்த ஸ்கீம் 3 மாதத்துக்கு, 3 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்புறமும் அப்படியே எக்ஸ்டெண்ட் திருப்பி பணம் தேவை இருக்காது. 99% இல்லை. ஸோ இட்ஸ் ஓன்லி ஒன் டைம். அப்போ அந்த மேட்சிங்க்கு இட்ஸ் ஒரு பர்மனன்ட் லெவல் எடுத்துக்கும். செல்ஃப் பிவி ஃபார் செக்கு அந்த மாதம் லெவல் அதை எடுத்துக்கும். சார் கிளாரிஃபைடா சார்? எஸ் சார், வெரி கிளாரிஃபைட் சார். சார் இந்த ஒன் மோர் டவுட் இருக்கு. என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிரான்ஸ் டைரக்டர், எனக்கு வந்து மேட்சிங் கிளப்புக்காக 100 பிவி பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. இந்த 100 பிவியை நான் சிங்கிள் இன்வாய்ஸ்ல பண்ணுமா இல்லை மல்டிபிள் இன்வாய்ஸ்ல பண்ணலாமா? நீங்க எந்த இன்வாய்ஸ்ல பண்ணாலும் அது எடுத்துக்கும். அதாவது உங்களுடைய செல்ஃப் பிவிக்கு என்னவோ அது மேலே நீ 100 பிவி பண்ணும்போது அது மேட்சிங் இன்சென்டிவாக அது எடுத்துக்கும். சார் அதே மாதிரி ஒன் மோர் கிளாரிஃபிகேஷன். இப்போ ஒரு நியூ பர்சன் நம்மளுடைய வெஸ்டீஸ்குள்ள வராரு. ஸோ அவர் நியூ பர்சன் உள்ள வரும்போது
அவர் மேட்சிங் கிளப்புக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான கிரைட்டீரியா என்ன சார்? அதை அவர் எப்படி பண்ணலாம்? சிங்கிளா இல்ல மல்டிபிளா? 300 பிவி பண்ணணும். அதை ஓகே சார். சிங்கிள் இன்வாய்ஸ்லையும் பண்ணலாம், ஓகே சார். மல்டிபிள் இன்வாய்ஸ்லையும் பண்ணலாம். நம்ம நார்மலாக மல்டிபிள் இன்வாய்ஸுங்கிறது அந்த மாதத்துக்குள்ளே சொல்லுவோம். ஓகே ஆனால் சார். ஃபார் நியூ ஜாயினி இந்த மல்டிபிள் இன்வாய்ஸுங்கிறது மல்டிபிள் மந்த்ஸுக்கு கூட கேரி ஓவர் பண்ணலாம். 2 மாதம், 5 மாதம், 10 மாதத்துல கூட நீங்கள் போய் உங்கள் 300 பிவி முடிக்கலாம். ஆனால் எப்போ 300 பிவி முடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மேட்சிங் கிளப்புக்குள்ளேயே போக முடியும். இது ஒன்று தான். ஓகே சார். 300 பிஏ கிராஸ் பண்ணணும். சார் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் ஒன் மோர் டவுட். இப்போ அவர் சிங்கிள் மந்த்துக்குள்ளேயே ஒரு நியூ ஜாயர் 300 பிவி பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும் சார்? இது நீங்கள் போட்டு காமிச்சிக்கல, அதெல்லாம் கிடைச்சிரும். ஓகே சார். சிஎன்சி கிடைச்சிரும், நியூ ஜாயினிங் ஆஃபர் கிடைச்சிரும், ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% கிடைச்சிரும். ப்ளஸ் அடுத்தது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த இனிஷியேஷன் மேட்சிங் கிளப்புக்குள்ள போடக்கூடிய 100 பிவி ஃபார் தி ஓல்டு பீப்புள், 40 பிவி ஃபார் 16% பீப்புள், நியூ பீப்புள் இது பண்ணக்கூடிய 300 பிவி பண்ணலாம். இந்த மாதம் 100 பிவி, அடுத்த மாதம் 100 பிவி, என்னெல்லாம் மேட்சிங் கிளப்புக்கு உள்ள வரதுக்காக போடுறாங்களோ அது எல்லாமே will go for joining PV. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரான்ஸ்லேருந்து டியூசிடி இருக்கிறவர் மேட்சிங்காக 100 பிவி பண்ணும்போது அந்த 100 பிவி வில் கோ இன் டு தி மேட்சிங் கிளப். மேட்சிங் கிளப்புங்கிறது நல்லா கவனிங்க, மல்டிபிள் டெப்த்து. அதாவது டெப்த்துக்கு கணக்கு கிடையாது. நான் சில்வராக இருந்தால் நான் 3 டெப்த்து, அப்போ எனக்கு 3 டெப்த் இல்லை, 50வது டெப்த்தில் ஆள் இருக்கு, அப்போ 50வது டெப்த்லேருந்து அடிச்சுட்டு வரும். 100வது டெப்த்தில் ஆள் இருக்கு, 100வது டெப்த்லேருந்து தூக்கிட்டு வரும். ஸோ அது மாதிரி யாரெல்லாம் ஜாயினிங் போது பண்ணுறது ஒரு பக்கம், ஏற்கனவே இருக்கிறவங்க பண்ணக்கூடிய இந்த 100 பிவி 40 பிவியும் ஜாயினிங்கில் சேரும், மேட்சிங்க்கு எடுத்துப்பாங்க. வெரி குட் சார். ரொம்ப முக்கியமான விஷயம், மேட்சிங் எடுத்தோம்னா மேட்ச் ஆகாத வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். வாரம் 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 மாசம் மாசம் கேரி ஃபார்வர்ட் ஆகும். எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போதான் ஃப்ளஷ் அவுட் ஆகும். அப்போ நம்ம கீழே நடக்கக்கூடிய பிவிக்கு ஜாயினிங் இதுக்கு மேட்ச் ஆகிற வரைக்கும் நமக்கு பயன் இருக்கு. அப்போ அந்த மேட்சிங்காக பயன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது மேட்சிங்க்கு நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகணும்னா, நம்ம கணக்கு எடுக்கணும்னா நம்ம மேட்சிங் கிளப்புக்குள்ளே இருக்கணும். அப்போது இனிஷியேஷன் 100 பிவி பண்ணிடணும். அதுதான் நான் வீடியோ கூட போட்டேன், இம்மீடியட்டாக பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஐ ஹோப் கிளாரிஃபை ஆயிடுச்சா? எஸ் சார், வெரி கிளாரிஃபைடு சார், வெரி கிளாரிஃபைடு சார். ஸோ அதில் பெரிய பியூட்டியே வந்து எந்த டெப்த்தில் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். இத்தனை வருஷமா நம்ம பண்ண நெட்ஒர்க்கில் பண்ணிக்கூடிய எல்லா டெப்த்தில் கீழே வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோவும் போடுறீங்க சார். சச் ஒண்டர்ஃபுல் திங் சார். அது ரொம்ப அருமையான விஷயம் சார். அது மாத்திரம் இல்லை, நீ குவாலிஃபைடு நான் குவாலிஃபைடு, எனக்கு சைடு வால்யூம் இல்லை, நான் நான் குவாலிஃபைடு, அவங்களுக்கும் மேட்ச் ஆகி, இப்போ ஒரு உதாரணமாக அவங்க மேட்சிங் கிளப்புக்குள்ளே 100 பிவி பண்ணி வந்துட்டாங்க, அவங்களுக்கு கீழே மேட்சிங் ஒரு 300 பிவி நடந்திருக்கு, 900 ரூபா உங்களுக்கு வரும். வேற நான் குவாலிஃபைடு அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்காது இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. மேட்சிங் கிளப் எவ்வளோ பிவி மேட்ச் ஆகுதோ அதுக்கு இதுவும் அமௌண்ட்டும் கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், தேங்க் யூ சார். It will come from multiple depth. சார் இப்போ ஒரு முக்கியமான டவுட் இருக்கு சார். என்ன டவுட் அப்படின்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 100 பிவி மேட்சிங் கிளப்புக்காக போடுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த மேட்சிங் கிளப்ல குவாலிஃபைக்காக போகக்கூடிய 100 பிவில இருந்து என்ன சார் கிடைக்கும் அவருக்கு? எக்ஸிஸ்டிங் 100 டிஸ்ட்ரிபியூட்டர் பிவிக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, அவங்களுக்கு they will get CNC benefit, they will get repurchase offer, and இந்த 100 பிவி will go for joining கிளப்புக்குள்ள போயிடும். லெவல் மெயின்டெனன்ஸுக்கு எடுத்துப்பாங்க. லெவல் மெயின்டெனன்ஸ் இதையும் நல்லா கவனிங்க. லெவல் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து பிரான்ஸா, சில்வரா, கோல்டா, ஸ்டாரா, அந்த லெவல் மெயின்டெனன்ஸ்
பிரான்ஸ்னா 2001 பிவி, நான் சில்வர்னா 2001, சைடில் 1800 பிவி. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து மேட்சிங், அதாவது ஜாயினிங் பிவி எடுத்துப்பாங்க, ரீபர்ச்சேஸ் பிவி எல்லாம் எடுத்துப்பாங்க, எல்லாம் சேர்த்துப்பாங்க. ஆனால் பே அவுட், உனக்கு பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் எவ்வளவு, நீ 5625, ஒரு உதாரணமாக 6000 பிவி எனக்கு வந்திருக்கு. இந்த 6000 பிவியில் 4000 பிவி ரீபர்ச்சேஸு, 2000 பிவி கீழே நடந்த ஜாயினிங் மூலிமா வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு எல்லாம் சேர்ந்துருக்கு 6000 பிவி. ஸோ யூஆர் குவாலிஃபைட் ஃபார், உனக்கு கீழே 6000 பிவி நடந்திருக்கு ஒரு லெக்கில். அப்போ தென் யூஆர் குவாலிஃபைட் ஃபார் எல்ஓபி. குவாலிஃபைட் ஃபார் எல்ஓபி. இப்போ Yes, sir. எல்ஓபி கால்குலேட் பண்ணும்போது 2000 பிவி ஜாயினிங்ல வந்திருக்கு, 4000 பிவி தான் ஆக்சுவல் ரீபர்ச்சேஸ், அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்க வாங்கினது, அந்த 100 பிவி இல்லாமல் ப்ளஸ் ஜாயினிங் இல்லாமல். அப்போ அந்த 4000 பிவிக்கு தான் உங்களுக்கு எல்ஓபி கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது டபுள் பிவி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, டபுள் பிவிக்கு டோட்டல் பிவி எடுத்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் ஆக்சுவல் அமௌண்ட் இது பே அவுட் கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவல் பிவி கால்குலேட் பண்ணுவாங்க. அதே சிஸ்டம் தான் இது. கிளியர் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். ஸோ ஒன் மோர் டவுட்டு. என்ன டவுட் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நான் மேட்சிங் கிளப்புக்கான 100 வீக் பண்ணல, எனக்கு என்ன சார் நடக்கும்? புரியல, என்ன கேட்குறீங்க? நான் மேட்சிங் பிவிக்காக பண்ண வேண்டிய குவாலிஃபிகேஷனுக்காக பண்ண வேண்டிய பிவியே பண்ணலை. பண்ணலை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரு ரீபர்ச்சேஸு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் மேட்சிங் கிளப்பில் எவ்வளோ பேர் நடக்குதோ அந்த பேர் எவ்வளோ 50 பேர் நடந்தாலும் சரி, 100 பேர் நடந்தாலும் சரி, அந்த மேட்சிங் கிளப்புக்குள்ளே அந்த 100 பிவி பண்ணலன்னா உனக்கு ஒரு பைசா கிடைக்காது. ஓ, ஒன்று. அடுத்தது உனக்கு கீழே நடக்கக்கூடிய பிவி ஒரு பக்கம் 200, இன்னொரு பக்கம் 350 நடக்கலாம், அல்லது 250 நடக்கலாம். இப்போ மேட்ச் ஆகலை தான், பட்டு இந்த 200 250 கேரி ஃபார்வர்ட் ஆகணும்ல. அது 100 பிவி பண்ணவனுக்கு தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓ, அதனால தான் நான் 100 பிவி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீ மேட்சிங் கிளப்புக்குள்ளேயே வரலையே, அப்போ தானே உன்னை மேட்சிங் கிளப் எடுக்க முடியும். ஓகே சார்? கிளியர் சார், வெரி கிளியர் சார். ரொம்ப கிளியரான விஷயம் சார், ரொம்ப கிளியர் சார். சார் அதில் ஒன் மோர் டவுட் இருக்கு சார் எனக்கு. என்ன ஒன் மோர் டவுட் அப்படின்னா, இப்போ இந்த மேட்சிங் கிளப்புக்கு ஒரு வாரத்துக்கு ஹையஸ்டா எத்தனை மேட்சிங் எடுத்துக்குவாங்க? 100 ஒரு மேட்சிங் மாத சார், 100 மேட்சிங்ஸ், 100 பேர். அதான் கேப்பிங். ஒருவேளை 150 பேர் எனக்கு மேட்ச் ஆயிருக்கு, ஆனால் பே அவுட் வந்து வில் பி ஃபார் ஒன்லி 100. அது வாரத்திற்கு. அப்போ மாசத்திற்கு 4 வாரம். அப்போ இட் இஸ் பர் மந்த் 400 பேர்ஸ். ஒரு 100 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் வில் கம் டு அரௌண்ட் 90,000 ருபீஸ். அப்போ ஒரு மாதத்துக்கு கேப்பிங் வந்து 3,60,000 ரூபாய். சார் அதுக்கு மேலே எனக்கு 150 பேர், எனக்கு 200 பேர் நடந்திருக்கு சார், எனக்கு ஒவ்வொரு வாரமும் 300 பேர் நடக்குது சார். ப்ளீஸ் டோன்ட் வரி. இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பேர் மேட்சிங் பண்ணக்கூடிய எந்த நிறுவனமும் உலகத்தில் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த நிறுவனம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி கேப்பிங்கில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஊக்கம் குறையக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த கேப்பிங் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு 3% பூல், ஜாயினிங்கில் இருக்கக்கூடிய இதில் நடந்ததில் ஒரு 3% எடுத்து பூலாக வச்சிடுறாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளவு பேர் மேட்ச் ஆகலையோ, யாருக்கு எவ்வளவு மேட்ச் ஆகலையோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த இதில் வந்து ஒரு ஷேர் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போது கீழே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயினிங்குமே கூட நமக்கு வருமானம் உண்டு. எது கேப்பிங் ஆயிடுச்சுனாலும் அது போவதில்லை. அதுலேருந்து 3%லேருந்து வேறு நமக்கு வரும். சார் கிளியர் சார்? ரொம்ப கிளியர் சார். அப்போ என்னோட ஒரு பிவி கூட யாருக்கும் எந்த நஷ்டமும் பிவி ஆகாது. ஒரு மேட்சிங் கூட நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடாது, எல்லாத்துக்கும் நமக்கு வரும். இது வேற எங்கேயும் கிடைக்காது. 100% டிரான்ஸ்பரன்சி. ஆமாம், இருக்கிற ஒவ்வொரு பிவிக்கும் நமக்கான ஒரு கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு பிவிக்கும் பிவிக்கும் கிடைக்கும்,
கேப்பிங் ஆச்சுன்னா உனக்கு இனிமே இல்லைன்னு சொல்றதும் இல்லை. ஏன்னா அதுக்கு மேல ஒரு 3% பூல் கிரியேட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஷேர் எடுத்து கொடுக்குறாங்க. சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க சார். இப்போ எலைட் கிளப் போனஸ் நான் வாங்குறதுக்காக ம். ஒரு சில கிரைட்டீரியாவை கம்பெனி மாத்திருக்காங்க. ஃபார் ம். எக்ஸாம்பிள் இப்போ யூசிடியா இருந்தவங்க அப்படின்னா முன்னாடி நம்ம வந்து 8 லைன்ல 2001 பிவி நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு குவாலிஃபைடு யூசிடியா இருந்திருப்போம். ஆனா இப்போ கம்பெனி வந்து 5 லைன்ல எல்ஓபி வந்தாதான் யூசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமா. அப்போ இது என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப செப்டம்பர் செப்டம்பர்ல செப்டம்பர் இருந்து. ஓகே செப்டம்பர்ல சார். ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ யூசிடியா இருந்தால் தான் எலைட்டுக்குள்ளே போக முடியும். ஆமா சார், கரெக்ட். அப்போ எலைட்டுக்கும் இதே குவாலிஃபிகேஷன் தான் பொருந்தும். ஸோ இனி வரக்கூடிய யூசிடிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான், எக்ஸிஸ்டிங் யூசிடிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதாவது ஆல்டர்னேட் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட் மெத்தடில் வால்யூம் வருது. யூசிடினா 2 lakhs வால்யூம் பண்ணணும். 1 லட்சம் ஒரு லைன்லேருந்து 5 லட்சம் வந்தால் கூட இருக்காது, 1 லட்சம் தான் எடுத்துப்பாங்க. மீதி லைன்லேருந்து 1 லட்சம் ஆகி 2 lakhs. அப்போது ஹை வால்யூம் அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அப்படியே இருக்கு. இது புரிஞ்சிருச்சுங்களா? அதே கிளியர் சார். மாதிரி எலைட் கிளப்புக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் அப்படியே இருக்கு. 3 கரெக்டுங்களா? 4, 6 அந்த குவாலிஃபிகேஷன் வால்யூம் பேஸ்ட்ல குவாலிஃபிகேஷன் மாறல. லெக் வைஸ், ஏன்னா யாரு வேணா பணத்தை பம்பிட் பண்ணி குவாலிஃபை பண்ணி சில பேருடைய மேல நல்லா ஒர்க் பண்றவங்களுடைய அந்த உழைப்பை வீணாக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த போட்ட பம்பின் பண்ணி போட்ட ப்ராடக்ட்ஸை ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வித்து லோவர் ரேட்ஸில் கொடுத்து நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த இது 8 லெக் 16 லெக்கில் 8 லெக் யூசிடி, 12 லெக் டிசிடி, 16 லெக் டியூசிடி. அந்த இதுக்கு தான் வெறும் 2001 2001 2001 அப்படி பண்ணி இதாகிட முடியாதுங்கிறதுக்கு வச்சுருக்காங்க. சார் கிளாரிஃபைடு சார்? வெரி கிளாரிஃபைடு சார். ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. ஐ ஹோப் இந்த செக்ஷன் நிறைய பேருக்கு ரொம்ப கிளாரிஃபிகேஷனாக நம்புறேன் சார். சார் எனி ஃபியூ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். அதான் எய்தர் எனக்கு தெரிஞ்சு என்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்க நம்புறேன் சார் நான். அதாவது ஆட் பண்ண வேண்டியது, இது ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு இனி கீழே ஒரு லெக்ல இது நடக்குது அது நடக்குது, ஜானினா இப்படி அப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச போனஸ்லாம் வந்து உங்களுடைய கீழே நடக்கிறதுக்கு உங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வராக இருந்தால் 3 டெப்த் வரைக்கும் தான். வேற இப்போ இந்த ஜாயினிங் மேட்சிங் கிளப்ல நீங்க உங்களுடைய டீம்ல எவ்வளவு டெப்த்ல எங்க நடந்தாலும் ஜாயினிங் நடந்தாலும் அதுல ஒரு பிவி ஜாயினிங் நடந்தாலும் அந்த ஒரு பிவி உங்களுக்கு மேல தூக்கிட்டு வரும். அப்போ அதை வந்து நமக்கு ஈக்குவேட் பண்ணியே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம நிறைய பணம் சம்பாதிப்பதற்காகவும் நம்ம டீம் நல்லா இருக்கிறதுக்காகவும் வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டோட்டல் வால்யூம், ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய டோட்டல் வால்யூம் இப்போ 100 பிவி நடக்குதுன்னா அதில் 85% ரீபர்ச்சேஸ் தான் நடக்குது. மீதி 15% ஜாயினிங்ல வருது. இப்போ நான் பேசுவதை கரெக்டாக எடுத்துக்கணும், சரியான கோணத்தில் எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. நமக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு, ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி இருக்கு, எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகம், அந்த உத்வேகம், அதுக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. அப்போ நியூ ஜாயினிங் நடக்கதான் அந்த நியூ ஜாயினிங்ல இருந்து அடுத்த மாதம் ரீபர்ச்சேஸா அது மாறுது. இப்போ இருக்கிறவங்களே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களே ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்கிறது அங்க ஒரு எக்ஸ்பைரி வந்துடும். அப்ப இது நீண்ட நாட்களுக்கு போகணும் அப்படின்னா ஜாயினிங்கை நம்ம ஊக்குவிச்சாகணும். அப்ப அந்த ஜாயினிங்கை ஊக்குவிச்சோம் அப்படின்னா ஜாயினிங் நிறைய வர வர அடுத்த மாசம் அது ரீபர்ச்சேஸா கன்வெர்ட் ஆகும். அதுல டெஃபினட்டா ஒரு 50லேருந்து 60% ரீபர்ச்சேஸா கன்வெர்ட் ஆகும்.
அப்போ என்ன ஆகும்? ரீபர்ச்சேஸும் ஜாஸ்தி ஆகும். ஜாயினிங் மூலியமாவும் ஒரு இன்கம் வருது. அப்போ இன்னும் உத்வேகம் ஜாஸ்தி ஆகும். அப்போ உத்வேகம் என்னைக்குமே எக்ஸ்பயர் ஆகாது. உற்சாகம் என்னைக்குமே எக்ஸ்பயர் ஆகாது. அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா பெருகி போகும். ஏன்னா நம்ம அஸ்திவாரம் 85% ரீபர்ச்சேஸ் வச்சிருக்கிறது இன்னைக்கு உலகத்துல ஒரே ஒரு நிறுவனம் தான். அதன் பெயர் வெஸ்டிஜ். இவ்வளவு அற்புதமான ஒரு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை வச்சுட்டு வெறும் ஒரே ஒரு மாடி கட்டணம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா இல்லை. பல மாடி கட்டணம் கட்டலாம். இந்த பல மாடி கட்டணம் கட்டுறது தான் நியூ ஜாயினிங் எடுத்துட்டு வர்றது. அப்போ அதுக்கு ஒரு இது கொடுக்கறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போ பெருசா ஜாயின் இதாகும் போது என்ன வரும்? அப்போ நம்ம வருமானம் எப்படி வரும்? அப்போ போய் நம்ம கேப்பிங்ல போக போறோம் திருப்பி அதெல்லாம் நினைச்சு பாருங்க. நான் உள்ள வந்தோடனே எனக்கு இன்னைக்கு என்ன வருதுங்கிறத பத்திரம் இல்லாம நெட்வொர்க்கர் ஆஸ் அ நெட்வொர்க்கர் நம்ம பார்க்க வேண்டியது இது அப்படியே வளரும் போது இன்னும் எப்படி போகும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம வரோம். எப்பவுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆரம்பத்தில் வருமானம் கம்மி, போக போக வருமானம் ஜாஸ்தி. நம்ம போக போக வருமானம் ஜாஸ்திக்காக வந்திருக்கோம். அதை தொலைநோக்கோட நல்லா பார்த்துங்க. அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி இப்படி இந்த ஒரு பிவி கூட வேஸ்ட் ஆகாமல் கொடுக்குற நிறுவனத்துக்கு நம்ம நன்றி சொல்வோம். பாஷா சார் சொன்ன மாதிரி எவ்ரி திங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். நாட் ஈவன் ஒன் பிவி வில் கோ வேஸ்ட். தேங்க்யூ சார். வேற ஏதாவது வேணுமா? தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் டைம் எங்களுக்காக கொடுத்து இந்த ஒரு ப்ரோக்ராமில் எங்களை ஜாயின் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் டியர் டீம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் அண்ட் ஒண்டர்ஃபுல்லான எஃப்ஏக்யூ கொடுத்த நம்ம ராஜன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் கிளாரிஃபிகேஷன் சார். டீம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக நான் சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கான விஷயம் தான் மேட்சிங் கிளப். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ரீபர்ச்சேஸில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்களோ, உங்களுடைய கன்சல்டன்சியில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்களோ அது ப்ளஸ் இந்த மேட்சிங்காகவும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட பிவி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்துக்குள்ள போகிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச்.